நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலையில் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க ஆயத்தமாயிருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்கள் யாவரையும் கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் எல்லைகளை தாண்டி உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை அங்கு வீடுகளில் நாம் வரவேற்போம். வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் உங்கள் வீடுகளுக்குள்ள வரும்பொழுது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், கட்டுக்களாக இருந்தாலும், துன்பங்களாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், இந்த காலை வேளையில உங்களை விடுவிக்க கர்த்தருடைய பிரசன்னம் ஒன்று போதும், ஆவியானுடைய வல்லமை ஒன்று போதும். கண்களை மூடி ஆவியானுடைய பிரசன்னத்தை எல்லா வீடுகளுக்குள்ள வரவேற்போம். அங்கங்கே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நோக்கி நாங்கள் வருகிறோம் ஐயா. டேடி, ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தவனுடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில ஆவியானவரே இந்த பிரசன்னத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அங்கங்க வீடுகளில் இணைந்து எங்களோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றின் மேலும் உங்களுடைய ஆளுகை நீர் செலுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றின் மேலும் கர்த்தரை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. பெரியவராய் நின்று பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து இந்த காலை வேளை பாடல் பகுதியை நம்ம மத்தியில் இருக்கிற அன்பண்ணன் நம்ம மத்தியில் பாடல் பகுதி நடத்துவார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தை அவர் வாசம் செய்வேன்னு சொன்னார். இன்னைக்கு அவர் உயர்த்துங்க. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உண்மையான இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இந்த நாமத்திலே உங்களை யாவரையும் ஆண்டவரே அன்போடு பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர்களை பாடி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் மத்தியில் தேவன் அசைவாடுவீராக. ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீ தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு முழு ஆண்டவர் இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையை நீங்க பொறுப்பெடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க பெரும் பொறுப்பேற்றுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அங்காங்கே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை வீடுகளிலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மத்தியில் தேவன் ஆண்டவரை மகிமையாய் ஆண்டவரை உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாடல் பகுதியையும் ஆண்டவரை தேவன் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவரை அந்த மகிமையை பொழியும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடுங்கப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கைகளை இரண்டு கைகளையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும்
உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. என்னையும் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். அப்பா ஆண்டவரே, எங்களையும் நீ ஒரு நாள் ஆண்டவரே அப்பா முன்குறித்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் கைவிடாதபடிக்கு ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு வாக்குறுத்திருக்கிறீர். அப்பா உம்மை போல் வேறு தேவனில்லை. அவரை போல ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை. ஹalleluya. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. உலகின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை மறுரூபமாக்கிடும், தன் மகிமையில் சேர்த்திடும். சொல்லுமா ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கிடும். ஆண்டவரே, அந்த மகிமையிலே நாங்கள் பிரவேசிக்க ஆண்டவரே எங்களை சேர்த்திடும். ஆண்டவரே, நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுவோமா ஆண்டவரே, நீங்க என்ன அழைச்சீங்கப்பா, நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. சொல்லுவோமா, ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லுவோமா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஷமபரி கரதலன மௌரியா கரதலன நீதி நீச்சத்தன முங்க ரமலவரதன. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பாவியான என்னை ஆண்டவரே நீர் அழைத்தீர். ஆண்டவரே, உளையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலின் மேல் நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தின தேவன். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மையே பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் ஆண்டவரே அப்பா நாங்கள் கண்டதில்லை. ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியில் நீ வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் அன்பு தெய்வமே அப்பா, நீ எங்கள் மத்தியில் வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஹalleluya. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
பாடுவேன் ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. அப்பா ஆண்டவருடைய பாதத்தை பணிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, அப்பா உடைய பாதத்தில் உட்கார்ந்து துதிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்மை அன்றி நாங்கள் யாரை பாடுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே, உடைய பாதத்துல நாங்கள் நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரம்பி நிதம் நடத்துகிறே நூதன சாலோமில் சேர்த்திடுவே. நிரம்பி நிதம் நடத்துகிறே நூதன சாலோமில் சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, புதிய எண்ணெயினாலும் புதிய பலத்தினாலும் புதிய திறமையினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை நிரப்புங்க அப்பா. உங்களுடைய புதிய அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே புதிய வல்லமைகளினாலும் ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யுங்கப்பா. அல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக் அளித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக் அளித்தே. திசை கெட்டெங்கும் மலைந்திடாமல் தீவிரம் வந்தம்மை தாங்குகிறே. திசை கெட்டெங்கும் மலைந்திடாமல் தீவிரம் வந்தம்மை தாங்குகிறே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக் அளித்தீர். ஆண்டவரே, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே அப்பா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே, யாரும் கடந்து போக முடியாத ஒரு பாதையில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க
செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த 2020ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த 6 மாதங்கள் எங்களை கடந்து வந்தது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவர், உம்முடைய கரம் எங்களை தாங்கி கொண்டு வந்தது. உம்முடைய கிருபை என்னை ஆண்டவரே அப்பா என்னை ஏந்தி கொண்டு வந்தது ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுகிறது போல, ஒரு தகப்பன் சுமக்கிறது போல ஆண்டவரே அப்பா, ஒரு தனிமையான ஒரு பாதையில தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எந்த திசைக்கு நான் அலைந்து தெரிந்தாலும் ஆண்டவரே, தீவிரமாய் வந்து எங்களை சேர்த்தணைத்துக் கொள்ளுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. திசை கெட்டெங்கும் மலைந்திடாமல் தீவிரம் வந்தெம்மை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கோ தீவிரம் வந்தெம்மை தாங்குகிறீ. பாதம் பணிந்தேனாலும் உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே எவ்வளவு ஆழமானது ஆண்டவரே, எவ்வளவு பெரியது ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவன் ஆண்டவரே அப்பா, கிருபையாய் ஆண்டவரே, தயவாய் ஆண்டவரே எங்களை சுமந்து வந்தீங்களா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் எங்களை மார்போடு அணைத்தீங்களப்பா. என் கண்ணீரையெல்லாம் ஆண்டவரை கணக்கு வைத்திருக்கிறீங்களப்பா. எங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா அடைக்கலமா எங்களுக்கு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் அப்படியே நின்ற இடத்துல அப்பா இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்கலாமா? இந்த வேளையிலே ஒரு ஆராதனை வேலை, கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்துகிற வேலை, கர்த்தருடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்துமா முழு பலத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கிற ஒரு வேலையாய் இருக்கிறது. நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையிலே ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஆண்டவரே அப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? சொல்லுவோம், ஒவ்வொருவரும் பார்த்து நம்ம சொல்லுவோம், இதற்கு ஈடு என்ன சொல்லுவோம் ஆண்டவரே? இதற்கு ஈடு என்ன தருவோம் ஆண்டவரே அப்பா? இதற்கு ஈடு நாங்கள் என்ன தருவோம் ஆண்டவரே? உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தனிமையின் பாதையிலே அப்பா உம்முடைய தோளிலே எங்களை சுமந்து கொண்டு வந்தீங்களப்பா. இந்த ஒரு பொல்லாத இந்த காலத்தில் ஆண்டவரே, இந்த கடுமையான ஒரு நேரத்துல, ஒரு இக்கட்டான ஒரு நேரத்துல, ஒரு ஆண்டவரே வியாதிப்பட்ட ஒரு நேரத்துல ஆண்டவரே அப்பா, இந்த வியாதியினுடைய கூறுகளின் மத்தியில் ஆண்டவரே எங்களை எல்லாம் நீங்க சுமந்து வந்தீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆண்டவரே எங்களை மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் இனி மார்போடு அணைத்து
பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஒவ்வொரு கைகள் உயர்த்தி சொல்லவா? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உடைக்கப்பட்ட நேரத்தில் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலையெல்லாம் ஆண்டவரே தகப்பன் போல சுமந்து சென்றீரே. ஆமாண்டவரே அப்பா, நாங்கள் தடுமாறுகிற போதெல்லாம் ஆண்டவரே ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்தீங்களப்பா. தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உன் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. யாரும் நினைக்காத ஒரு வாக்கி ஆண்டவரே அப்பா, அப்படி உள்ளத்துல எங்களை வரைந்திருக்கிறீங்க அப்பா. இதற்கு ஈடு நான் என்ன தருவேன் ஆண்டவரே? மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளையாக எங்களை மார்பிலை அடைத்து ஆண்டவரே, உம்முடைய தோளிலே சுமந்து ஆண்டவரே எங்களை இந்த தனிமையின் பாதையில் எங்களை கொண்டு வந்தீங்களப்பா. எங்களுடைய ஆண்டவரை எங்களை ஒற்ற உறவினர்கள் எங்கள் கைவிடலாம், தாய் தகப்பனைகளை மறந்து போகலாம் ஆண்டவரை. ஆனாலும் நீர் எங்களை மறவாத தேவன் அல்லவா? எங்களை தனிமையின் பாதையில் எங்களோடு கரம் சேர்ந்து கொண்டு வருகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே? மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 ஆண்டவரே, இதற்கு ஈடு நான் என்ன கொடுக்க முடியும் ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தடுமாறிய நேரம் எல்லாம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கண்ணீரோடு இருந்த நேரம் எல்லாம் ஆண்டவரே அப்பா, அந்த மார்போடு எங்களை அணைத்தவரே, எங்களுக்கு ஆறுதல் படைத்தனவரே, எங்களை இதற்கு முன்பதாக உள்ளத்திலே மறைந்து எங்களை ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்தது கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உடைக்கப்பட்ட நேரம் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாய் தந்தவரே. தடுமாறுகிற வேலைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா, ஒரு தகப்பன் சுமக்கிறது போல எங்களை சுமந்து வந்தவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனை பாடுகள் மத்தியில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. எத்தனை பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே, எத்தனை கண்ணீர் கவலைகள் மத்தியில் ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து என் தேவனாகிய கர்த்தர் எங்களை தனிமையின் பாதையில் எங்களை கொண்டு வந்தீங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என் தேவனே, என் ரட்சகரே, நீர் எங்களை துதியும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். மாய்களை விரும்பி ஷாமரி கரதலன மௌரியா கரதலன மரபல மரபா சங்கன மரபலவ சனம கரபலவ ரிக்க ரதலன மரபலவா. ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே அப்பா. நீ செய்த நன்மைகளை நாங்கள் துதிக்கிறோம், நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. என் ஜனங்கள் உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே அவர்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வீராக ஆண்டவரே அப்பா. உம்மை பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலே வந்து நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya.
உளையான சேற்றில் இருந்து ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே அப்பா கண்மலின் மேல் நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தீங்களப்பா. எல்லாரும் எங்களை ஒதுக்கப்பட்டு சொன்னாங்க ஆண்டவரே, எல்லாரும் எங்களை கைவிடப்பட்டன்னு சொன்னாங்க ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் எங்கள் ஒருபோதும் மறவாத தேவன் ஆண்டவரே. எங்களை நீங்க உயர்த்தினீங்களப்பா, எங்களை உண்டாக்கினீங்களப்பா, எங்களை உருவாக்கினீங்களப்பா. மக்கு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். நம்ம சொல்லலாமா, ஆண்டவரே இதற்கு ஈடாக ஆண்டவரே எனக்கு ஜீவன் கொடுத்தீங்க, சுகம் கொடுத்தீங்க, பலன் கொடுத்தீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க, இந்த கொள்ளை நோய்களில் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, சமாதானத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. இதற்காக நான் உண்மையாகவே நான் என்னையே நான் கொடுக்கிறேன்னு சொல்லலாமா, என்னையே நான் கொடுக்கிறேன்னு சொல்லலாமா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். சொல்லுவோமா ஆண்டவரே, என்னையே நான் தரங்க ஆண்டவரே அப்பா. இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் மந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா எங்களை மட்டுமாக இந்த 6 மாதங்கள் ஆண்டவரே கடந்து வந்த பாதையை நினைக்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு அருமையா எங்களை சுமந்து வந்தீங்களப்பா. எங்களை ஆண்டவரை ஆற்றி தேற்றி அரவணைத்து உடைய கிருபையினாலும் தயவினாலும் ஆண்டவரே எங்களை நடத்தினீங்களப்பா. இந்த ஆராதனை வேளையிலே தேவன் மகிமைப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உடைய நாமத்தை உயர்ந்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே இப்போது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கறதுக்கு தாசரை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய நல்ல நாமத்தை நீ உயர்த்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செய்திக்குள்ள ஒரு பாடலை நான் பாடுறேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள் இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் கரங்களை தட்டி உற்சாகமாய் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் சொல்லுவோம். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி மகிழ்வேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் கண்ணத்தை உற்சாகமாய் வெற்றியை தருகிறார்,
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிறுத்தி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! சேர்ந்து சொல்லுமா? செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் கண்ணத்தை உற்சாகமாய் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, என்ன என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! என்ன ஆனந்தம்! சொல்லுவோம், என்ன ஆனந்தம்! என்ன ஆனந்தம்! ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமென். விடுதலை தருகிற நல்ல தேவன் நமக்குள்ள இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, விடுதலை தருகிற கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். விடுதலை நாயகன் அவர் வெற்றியை என்றும் எனக்காக கொடுக்கிறவர். ஆமென். என் பட்சத்தில் செயல்படுகிறவர், என் பட்சத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு போராட்டம் இல்லை. ஆமென். ஸோ இந்த காலைவெல்லும் வார்த்தைக்கு நாங்கள் நேராக கடந்து போவதற்கு முன்பதாக உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்ரு காண்பிக்கிற சில போராட்டங்கள், கடின பாதைகளுக்குள்ள நீங்கள் கடந்து போகும்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறது போல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் மேல வச்சு அதை ஒரு நாள் விடாத காத்துக்கொண்டு நீங்கள் உறுதியாய் நடக்கும் பொழுது நான் சொல்றேன், எந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று தெரியாத அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஆமென். நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான், அவர் கடைசி நொடியில கூட அற்புதத்தை செய்கிற நல்ல ஆண்டவர். ஆரம்பத்திலேயே அற்புதமா இல்லை, ஒரு சில நேரத்தில் அவர் கடைசியில தான் செய்வார். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க, கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்க நினைத்ததை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். தேசத்துல போராட்டம் ஒரு பக்கம், நெருக்கங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாதுகாக்க வேண்டிய நபர்களுக்கு மத்தியிலே பாதுகாப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அவல நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கும்பொழுது இருதயம் கலங்குகிறது. தேசத்திற்காய் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். தேசத்தில் வன்முறைகளும் பல விதமான போராட்டங்களும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஸோ கர்த்தர் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும், கர்த்தர் நம்ம தேசத்தை மீட்டுக்கொள்ளணும், கர்த்தர் நம்ம தேசத்தை ஒற்றுமையின் ஆவியினால நிரப்பணும், சகோதரத்துவ ஆவியினால நிரப்பணும். அவர் தானே சொன்னாரு, நீ உன்னை நேசிக்கிறத போல நீங்கள் பிறரையும் நேசிங்கன்னு சொன்னாரு. அந்த நேசத்தின் ஆவியை கர்த்தர் மீண்டும் ஒரு திருச்சபைகளுக்குள்ளும் எல்லா தேசங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்குள்ளும்
மீண்டும் கர்த்தர் ஒரு விசை ஊற்றும்படிக்கு நம்ம ஜெபம் அதுவா இருக்கட்டும். இன்றிலிருந்து தினமும் கர்த்தர் சீக்கிரத்துல எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் சகல வன்முறைகளும் நீங்கும்படிக்கு கர்த்தர் சமாதானத்தை தேசத்தில் உண்டு பண்ணி செழிக்க வைப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலைவெளியிலும் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த ஜூலை மாதம் 1வது வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதங்கள் முடிந்து 4வது மாதத்தை நம்ம துவங்கிட்டோம். இன்னும் முடியல. ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு முடிவை எல்லாவற்றுக்கும் கொண்டு வருவாராக. ஆமென். 4வது மாதத்துல நம்ம நுழைஞ்சிட்டோம். லாக்டவுன்ல 4வது மாதம். ஆமென். வருஷத்துல பாதி வருஷத்தை நம்ம முடிச்சிட்டோம். பாதி சாப்டரை நம்ம ஆல்மோஸ்ட் 2020ல முடிச்சுட்டு இப்போ அடுத்த அத்தியாயத்தை, அடுத்த சாப்டர், அடுத்த பக்கத்திற்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நான் நம்புகிறேன் இந்த அடுத்த 6 மாதங்களுக்குள்ள கர்த்தர் சில நன்மைகளை நம் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆமென். அவரை காத்து அவருக்காக எதிர்நோக்கி அவருடைய அற்புதங்களுக்காக, அவருடைய அதிசயங்களுக்காக, அவருடைய வல்லமைக்காக காத்திருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு நிச்சயம் அவர் நன்மைகளை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வருஷத்தின் நடுவில் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆல்மோஸ்ட் ஆஃப் 2020ல ஒரு 20 கடந்துட்டோம். இன்னொரு 20 நம்ம இன்னும் கடக்க போகிறோம். இதுல கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். 6 மாதங்கள் எப்படி போனது என்று தெரியாது. அடுத்து வர 6 மாதங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. எலியாவை காகம் கொண்டு போஷித்த ஆண்டவர், சாரிபாத் விதவையின் வீட்டில் கடைசி மாவு கடைசி எண்ணெயும் கொண்டு அற்புதத்தை செய்த ஆண்டவர், சூறைச்செடியின் கீழே சூறைச்செடியின் கீழே சோர்ந்து போய் படுத்துக் கொண்ட எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் இந்த ஆண்டு, இந்த அடுத்து வருகிற 6 மாதங்கள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை போஷித்து உங்களை வழி நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். இல்லாத ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் வழியை தரப்பா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்கிற வார்த்தைகள் அடுத்த 6 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நான் விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்கிறேன். உங்க வாழ்க்கையில எதவை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். இன்னைக்கு செய்திக்குள்ள கடந்து போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 145வது அதிகாரம், சங்கீதம் 145 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஆமென், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், 2 வார்த்தை அங்க கொடுக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அது 2வது கொஞ்சம் அழுத்தமா சொல்றார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் தூரமா இருக்கிறாரா, இல்ல கர்த்தர் ஒரு ஓடி போயிட்டாரா, இல்ல கர்த்தர் மறைஞ்சிட்டாரா? வசனாடி சொல்லப்படல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சமீபமா இருக்கிறார். மனுஷ சமீபமா இல்ல, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இந்த உலகத்துல அநேக நேரத்துல மனிதர்களை நம்பி 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 ஏமாந்ததுதான் அதிகம். ஆமென். ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் ஏமாந்ததில்லை. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் மாண்டு போனதில்லை. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. மாறாக கர்த்தரை நம்பினவர்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள், கர்த்தரை தேடினவர்கள் உடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆமென். அவரை பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தவிர்த்து அவரை நோக்கி பார்த்த முகங்கள் இருள் அடைந்தது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் மாண்டு போனார்கள், மரித்து போனார்கள் என்று வேதத்தில் ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. மாறாக வேதம் என்ன குறிப்பிட்டிருக்கிறது? அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்குகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் மறித்து மாண்டு போனதில்லை. துன்பங்களும் தொல்லைகளும் வாழ்க்கையில் மலை போல சூழ்ந்து நின்றாலும் உண்மையை அவரை நோக்கி பார்க்கிறவர் யாவருக்கும் அவர் சமீபத்தில் நின்று அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அழகாய் சங்கீதத்தில் 65வது சங்கீதம் 2வது வசனத்தில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். நான் இன்னைக்கு காலையில சொல்றேன், he is a prayer answering God. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், more than he is a prayer answering God, he is prayer listening God. அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் என்பதை பார்க்கிறோம். அவர் நம் ஜெபத்தை கவனிக்கிறவராய்
இருக்கிறார். ஆமென். முதல்ல அவர் நம்முடைய ஜெபத்தை கவனிக்கிறார். நீங்க ஏறெடுக்கிற உங்களுடைய ஜெபம், உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், அதை கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சமான யாவரும் சரீரமாய் இருக்கிற நம் எல்லாரும் யாரிடத்துல போவார்கள் சொன்னால் உம்மிடத்தில் வருவார்கள். ஏன்னா நீர் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நீர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் வந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றி, சூழ்நிலைகளை தலைகீழாய் திருப்பி உடைய ஜனங்களை வழிநடத்துகிற கர்த்தர் நீர் ஜெபங்களை கேட்டு, வசனம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறார் என்று சொன்னது. ஆனால் ஜெபங்களை அவர் கேட்கிறவராயும் இருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவைகளுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. காலையில ஒன்று சொல்றேன், நீங்க எப்பப்பெல்லாம் உண்மையா அவரை நோக்கி பார்க்குறீங்களோ அப்பப்பெல்லாம் கர்த்தர் ஒன்று கைக்கிரியை செய்வார். ஆமென். எப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ, whenever you pray, நீங்க எப்ப ஜெபிக்கிறீங்களோ, the God will act behalf of you or God will act for you. எப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்காய் செயல்பட தொடங்கி விடுவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் விண்ணப்பத்தை யாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு தெரியாதுங்க மனுஷன் எப்படின்னு எனக்கு தெரியும். மனுஷர்கள் எல்லாருமே ஒரு சில நேரத்தில் அவர்கள் சொன்னதை செய்வாங்க, ஒரு சில நேரத்தில் செய்யாமல் போவார்கள். செய்யக்கூடாத சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்படும். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவர் சொன்ன சொல்லை மாறாத தேவன். அவர் சொல்லிட்டார்னா அவர் செய்வார். அழகா சொல்றான், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் வசனித்து அதை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜெபங்கள் எதுவா இருந்தாலும், உங்கள் வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும், நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். அவர் சமீபமா இருக்கிறார். எங்க பதில் கொடுக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, அவர் சமீபித்து இருக்கிறார், கிட்ட இருக்கிறார். இஸ் நியர் டு யூ. உங்க பக்கத்துல அவர் இருக்கிறார், சமீபித்து இருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் ஒரு 3 பேரை இன்னைக்கு காமிச்சு நான் இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிருவேன். I want to show you 3 people. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், உங்க இருதயங்கள் எதை குறித்தும் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமா இருங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கேட்டு கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு, கர்த்தரை தொழுது கொள்ள போறதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கவனா இப்பேற்பட்ட தெய்வத்தை கொண்டிருக்கிற ஜனம் வேறு யார் என்று இருக்கிறது. நம்ம எப்பப்பெல்லாம் அவரை வேண்டிக்க போகிறோமோ, எப்பப்பெல்லாம் அவரை நம்ம தொழுக போகிறோமோ, எப்பப்பெல்லாம் அவரை நம்ம பணிந்து கொள்ள போகிறோமோ அப்பெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கார். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமம் 4:7 வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று கேட்கிறார்கள். இவ்வளவு சமீபமாய் நம்ம தொழுது கொள்ள போகும் போதெல்லாம், நம்ம எப்பெல்லாம் தொழுது கொள்ள போகும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல, நல்லா கவனிங்க, அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது என்று கேட்கிறார்கள். நான் எனக்கு அதெல்லாம் பேச வரல. நான் எனக்கு என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஜெபிக்க போகிற போதெல்லாம், அவரை தொழுது கொள்ள போகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிற கர்த்தர். ஆமென். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். we have to understand our God. அவரை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அவர் நம் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம் ஜெபத்தை கேட்கிற அவர் நல்ல தேவன். தொழுது கொள்ள போகும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய ஜெபங்கள் வேற மாறும், நம்ம ஜெபங்கள் உண்மையாய் மாறும். நீங்க உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற எல்லா ஜனங்களுடைய காரியங்களை எல்லாவற்றிலும் கர்த்தர் சமீபமாய் நின்று காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். பல தடவை பேசியிருக்கோம், பல தடவை நம்ம அவர் அந்த மனுஷனை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். சாதாரணமாய் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்ட ஒரு மனுஷன், பத்துமே குருடன். நான் எதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உண்மையாய் தொழுது கொள்ளுகிற அதை தான் இன்னைக்கு நான் பேசுறேன். உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம். மேபி இட்ஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். மேபி உங்க வேலை போயிருக்கலாம். மேபி யூ லாஸ் யுவர் ஜாப், உங்களுக்கு சம்பளம் வராமல் இருக்கலாம். உங்களுடைய எல்லா காரியங்களும் தடைப்பட்டு போயிருக்கலாம்.
இல்லை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா பேசலாம். சுற்றி இருக்கிறவர்களால் நமக்கு ஏதேனும் காரியங்கள் நடந்திருக்கலாம். இந்த நெருக்கத்தின் நேரத்தில் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகும்பொழுது நான் இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயமா அவனுக்கு சமீபத்தில் பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் இன்னைக்கு சொல்ல வந்த காரியம் லூக்கா 18:37 நான் வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படிக்கு அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். நல்லா கவனிங்களேன். இவனுக்கு இப்ப பார்வை தேவை. இவனுக்கு இப்ப பார்வை தேவை. எப்படியோ இவன் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறார், பார்வை கண்களை திறக்கிறவர் என்பதை எப்படி அறிந்திருக்கிறான். இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று, போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அறிவித்த உடனே, அப்பொழுது அவன் அறிவித்த உடனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் கூப்பிட்டான். ஃபர்ஸ்ட் டைம். நல்லா கவனிங்க. அவனுக்கு பார்வை தேவை. சுற்றி இருக்கிறவர்களை கேட்கவில்லை. அவன் ஒருவேளை அதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கேட்டான் என்ற ஹிஸ்டரி ரெக்கார்ட் ஆகல. ஆனா வசனம் சொல்லு, அவன் கேட்டான். முன்னடப்பவர்கள் எல்லாம் அவனை பேசாம இருக்கும்படி அதட்டினார்கள். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணான்? கூப்பிடுறேன், சத்தத்தை என்ன பண்ண மாட்டேன், குறைக்க மாட்டேன், இன்னும் அதிகமா என்ன பண்ண, சத்தமிட்டு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே இயேசு நின்று அவனுக்கு பதிலை கொடுத்தார். சமீபத்தில் கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்து முடித்தார். God was near to him. ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கிறார். ஆண்டவர் அவன் பக்கத்துல இருக்கிறாரு. ஆனா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பிறகு அவனை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? இன்னும் அதிகமாக சத்தமிட்டான். முதல்ல அவன் தேடுறான். நல்லா கவனி. முதல்ல அவன் தேடுறான், அவனை நோக்கி கூப்பிடுறான். ஆனால் ஜனங்கள் அவனை தடுக்கிறார்கள். இப்ப என்ன பண்றான்? இன்னும் அதிகமாக அவரை நோக்கி கூப்பிடுறான். சத்தமாய் கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே இயேசு நின்று, நான் இந்த செய்தி உங்ககிட்ட நான் கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசுறேன், இயேசு நின்று என்று சொல்லி. இன்னைக்கு அதை நான் அப்படி அந்த செய்தியை பேசல, உங்களுக்கு வார்த்தையை சொல்றேன். அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். உண்மையா இருதயத்திலிருந்து அவனுக்கு இப்போ ஒரு அற்புதம் தேவை. நல்லா படிக்கல, சும்மா இஷ்டத்துக்கு கேட்டு ஜெபிக்கிறது வேற, ஆனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஜெபம் வேற. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. போன வருஷம் நினைக்கிறேன் 31ஆம் தேதி 30ஆம் தேதி கரெக்டா கையில சுத்தமாக காசு இல்லை. அந்த வருகிற மாதம் வர வேண்டிய பணங்கள் வராதுன்னு முன்னாடி எனக்கு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. 30ஆம் தேதி நான் இதே சபையில உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து என் இருதயம் அழுகிறது. என் இருதயத்துல தான் நான் வாயை திறந்து ஜெபிக்கல, என் இருதயம் மட்டும்தான் ஜெபிக்குது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, வேற வழியே எனக்கு இல்லை, உங்களை தவிர்த்து எனக்கு உதவி செய்ய. நான் பிறந்த உடனே 1ஆம் தேதி எல்லாமே நான் கொடுக்கணும், எல்லாமே நான் செட்டில் பண்ணணும், எனக்கு வேற வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இதே ஆலயத்தில் ஒரு ஓரமாய் அமர்ந்து என் இருதயம் ஜெபிக்கிறது. என் கண்களில் தண்ணி 2 சொட்டு வருது, அவ்வளோதான். நான் வாயை திறந்து ஜெபிக்கல, நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் இருதயம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. என் கலங்கின அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டா. அன்னைக்கு ராத்திரியே 10:30 மணி இருக்கும். என் வீட்டிற்கு ஒரு தம்பி வரான். வந்து திடீர்னு ஒரு கவர் எடுத்து என் கையில் கொடுக்குறான். அவன் ஆக்சுவலி அவன் ரொம்ப ஒரு நெருக்கப்பட்ட ஒரு குடும்பம், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு உடைக்கப்பட்ட ஒரு குடும்பம். அது ஏற்கனவே ரொம்ப பொருளாதாரத்தில் கொஞ்சம் நார்மல் கூட இல்லை, கடினமாக அவங்க குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு வந்து கவரத்தை கொடுக்குறான். என்னடா அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் கேட்டு, இல்லை அப்பா அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அவங்க பில்டிங்காக சபை கட்டுவதற்காக அப்பா கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணேன், ஜோம் பண்ணிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மதியானம் தான் நான் ஜெபிக்கிறேன், என் இருதயம் கலங்குது, கண்ணில் 2 சொட்டு தண்ணி தான் வந்து வாயத்தரலாம் கத்தி ஜெபிக்கல. என் அப்பா நீங்கள் இதை பார்த்துக்கோங்கன்னு கூட சொல்ல, இருதயத்துல வந்து சொல்கிறேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குன்னா என் இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட காண்பிக்கிறேன். காண்பித்தோன்னா என்ன பண்ணா தெரியுமா, அன்னைக்கு ராத்திரியே ஒரு வாலிபன் வந்து எனக்கு செய்யலாம். அந்த கவரை கொடுத்துட்டு போனான். கொடுத்து பார்த்து கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். 11 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 20,000 கர்த்தர் எனக்கு வைத்திருந்தா. எனக்கு அன்னைக்கு அந்த மாதத்துக்கு தேவைப்பட்டதே ஒரு 12,000 14,000 தான். அதிலும் அதிகமாக கர்த்தர் அந்த மாதத்தை எனக்கு கொடுத்தேன். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா,
உன் தேவைகள் எதுவா இருந்தாலும் மனுஷங்கிட்ட கேட்கறத போயிட்டு விட்டுட்டு முதல்ல பெட்டிஷனை கர்த்தர்கிட்ட கொடுப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்பதை தான் நான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு மதியானம் தான் ஜெபிக்கிற ஒரு 3 மணிக்கு, ராத்திரி ஒரு 10:30 மணிக்குள்ள ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறான். ஏன் இதை நான் சொல்ல வேணா, இது சும்மா எனக்கு ஏதோ பீர்த்திக்கிறதுக்கு பெருமைக்காக சொல்லல. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாய் அற்புதத்தை செய்கிறார் என்பதை விவரிக்கும்படிக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவருங்க. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். நொறுங்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழியே இல்லை, லிட்டரலா கைவிடப்பட்ட சூழ்நிலை. அதனால எனக்கு எல்லாரும் கைவிட்டு போனாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் கரத்தை பிடித்து தோளோடு தோல் கோர்த்து என்னோட நடந்து வர தேவனுடைய பிரசனம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மனதில் மறவாமல் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எல்லாருமே விட்டு போகலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். அவன் தோளோடு தோல் கோர்த்து உன் தனிமையில உன்னோடு வருவார், உன் நெருக்கத்துல உன்னோடு வருவார், உங்கள் போராட்டத்துல உங்களோடு வருவார், உங்கள் இக்கட்டுல அவர் உங்களோடு வருவார். உன் இக்கட்டு காலத்தில் அவர் அரணான கோட்டையா இருப்பார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவரை கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். 10 மேய குருடன் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டார். கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு தயவை கட்டளையிட்டு யாரெல்லாம் அவனை அதட்டினார்களோ அவர்களை கொண்டே அவனை அவரிடத்தில் கொண்டு வர சொல்லி அவனை கர்த்தர் சுகப்படுத்தி பல வருஷங்களாய் அடைக்கப்பட்டிருந்த அந்த குருடாக்கப்பட்டிருந்த அந்த கண்களை கர்த்தர் திறந்த அற்புதத்தை செய்தார். உண்மையாக அவன் நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அற்புதத்தை செய்து முடித்தார். உண்மையாக நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஆமென். அவன் நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் சமீபத்தில் பதில் கொடுத்தார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுக்காக சொல்லுகிறேன், மனுஷனை நம்பி போகாதீங்க, கர்த்தருடைய பிரசனத்தை நம்பி உட்கார்ந்து பாருங்க. பிரசனத்திலிருந்து கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை தேவைக்கு மிக அதிகமாய் சந்திக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் நெருக்கம் இருக்குதாங்க, எல்லாருக்குமே போராட்டம் இருக்குதான், எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியில அவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமா இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளை இன்னைக்கு உங்களுக்காக சொல்றேன், அடைக்கப்பட்ட கண்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் திறந்து கொடுத்தார். குருடாயிருந்த அந்த கண்கள், பல நாட்கள் உலகத்தை பார்க்க முடியாமல் அந்த கண்கள் திறக்கப்பட்டது. இந்த காலை வேளை சொல்றேன், எத்தனை நாள் உங்க வாழ்க்கையில் எத்தனை காரியம் அடைப்பட்டு போயிருந்தது எனக்கு தெரியாது, எத்தனை காரியங்கள் நீங்க பார்க்க முடியாம இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் டுடே this morning ஜூலை மாதம் 1வது வாரம் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அடைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்கு சமீபத்தில் திறந்து கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் தைரியமா சொல்றேங்க. ஏன்னா நான் நம்புகிறது மனுஷனே அல்ல, நான் நம்புகிறது கர்த்தரை, கர்த்தருடைய வார்த்தையை, அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அதனால்தான் சங்கீதக்காரர்கள் சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். திக்கற்ற சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? யாருமே இல்லையா? அவனை வெளியே தான் துரத்தி விட்டுருந்தாங்க, ஊருக்கு வெளியே தான் இருந்தான் குருடன். இன்னைக்கு அதே நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களை தனிமைப்படுத்தி வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கிறாங்களா? வீட்டுக்கு புறம்பே வச்சிருக்கிறாங்களா? உங்க ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். குடும்ப உறவினர்களால் நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல உங்களை நஷ்டம் பண்ணி உங்களை ஓர உட்கார வச்சாங்களா? இல்ல பணம் இல்லையே என்று சொல்லி உன்னை மதிக்காமல் போனார்களா? கவலைப்படாத, அவங்களாம் உன்னை அலட்சியம் பண்ணலாம். ஆனா விண்ணப்பத்தை கர்த்தர் ஒரு நாள் அலட்சியம் பண்ணவே மாட்டார். அவனா ஓகே அப்புறமா பார்த்துக்காண்டு போயிடுவான். கர்த்தர் அப்படி இல்லை, என் பிள்ளை திக்கற்று பண்ணிக்கிறான், ஒன்றுமில்லாமல் இருக்கிறான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நிற்கிறான், எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு ஒரு ஓரமா நிற்கிறான். தூக்கி எறியப்பட்ட ஒன்றை தான் கர்த்தர் தேடுகிறார். நல்லா கவனிங்க. உங்க உறவினர்கள் உங்ககிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, சொத்து இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, வேலை இல்லை என்று சொல்லி உன்னை புறக்கணித்து ஓர வைத்திருக்கலாம். ஆனா உன் ஜெபத்தை, உன் வேண்டுதல்களை, உன் விண்ணப்பங்களை ஒரு நாளும் அலட்சியம் பண்ணாமல், உன்னை புறக்கணிக்காமல், உன்னை அன்போடு அணைத்துக் கொண்டு எல்லாவித நன்மைகளை உனக்கு கொடுக்கிற நன்மைகளின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் அவர் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு கால தைரியமா சொல்றேன். திக்கற்று போய் நிற்கிறியா? உன் ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ண மாட்டாரு. உன் விண்ணப்பத்தை
கர்த்தர் அங்கீகரிக்காம போகவே மாட்டார். whatever your petition will be sanctioned in the name of Jesus. உங்க பெட்டிஷனை எதெல்லாம் நீங்க போட்டீங்களோ அந்த பெட்டிஷனை இந்த மாதத்துல கர்த்தர் சாங்ஷன் பண்ணி உனக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஆமென். எப்பேற்பட்ட காரியமா இருக்கும், உங்க திருமண காரியங்கள், பிசினஸ் லாஸ், இல்ல உங்க வேலை, உங்க வருமானங்கள், இல்ல நீங்க கொடுக்க வேண்டிய கடன்கள், எப்பேற்பட்ட பெட்டிஷனை நீங்க அவர்கிட்ட கொடுத்திருந்தாலும், இல்ல உங்க பிள்ளையோட படிப்புகள், பிள்ளையோட எதிர்காலம், உன் பெட்டிஷன், உங்களுடைய எல்லா காரியம், உங்களுடைய எல்லா என்ன சொல்றது அந்த அந்த விண்ணப்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த மாதம் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். heaven will be sanction all your petitions. the heavenly court will do justice for you. பரலோகத்தினுடைய நீதிமன்றம் அது நீதி செய்கிற இடம், அங்கிருந்து உங்களுக்கு நீதி புறப்பட்டு வரும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஏமாத்தினாங்களா, புறக்கணித்தாங்களா, கவலைப்படாத, தைரியமா நில்லு. சீக்கிரத்துல உன்னை சமீபத்தில் கர்த்தரை சந்திக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவது காரியத்தை நான் சொல்றேன், இது முக்கியமான காரியம். ஆமென். ஒரு மனுஷன், ஒரு ராஜா இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியா ராஜா ஒருவர் இருக்கிறார். எசேக்கியா ராஜா இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். நான் வாசிக்கிறவங்களுக்காக 38:1-5. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். படிச்ச உடனே சிலருக்கு ஐயோ நான் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சொல்ல கவனிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது ஆவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். ஆமென். நல்லா நீங்க கவனிக்கணும். முதல் வசனம், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இரண்டாவது வசனம் எப்படியா இருக்கு, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி. ஏங்க நல்லா கவனிங்களா, இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நம்மளுக்கு இப்போ வருது. சும்மா உதாரணம் எனக்கே வச்சுக்க, எனக்கு வருது. நான் என்ன பண்ணுவேன், நேரம் போடுவேன் எங்கள் அம்மா கிட்ட, மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட விட, பா எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓடுவேன். ஆனால் எசேக்கியா என்ன தெரியுமா பண்றாரு, அவன் மனைவி கிட்ட போய் சொல்லலை, பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லலை, இல்லை வேற யார்கிட்டயும் போய் என்ன பண்ணல, சொல்லலை. இவன் என்ன தெரியுமா, அவன் தான் சொல்ல, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துறது கூட போய் சொல்லலை யாருக்கிட்டையும். உடனே என்ன தெரியுமா பண்ண எசேக்கியா, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு யாரை நோக்கினார், மனைவியை நோக்கினாரா, வசனம் குறிப்பிடல. பிள்ளைகளை நோக்கினாரா, இல்ல. இல்ல அவருடைய ராஜா ஒரு வேலையாட்களை நோக்கினாரா, இல்ல. யாரை நோக்கினார், கர்த்தரை நோக்கி. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன தெரியுமா பண்ணிருப்போம், இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல ஓடுவோம். முதல் அவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ல, நல்லதுதான் சொல்லணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எதை சொல்ல வரேன்னா, இவர்களுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவதற்கு முன்பாக அவன் என்ன தெரியுமா பண்ணா, தேவனை நோக்கினான், கர்த்தரை நோக்கினான். ஆமென். உண்மையா போய்க்கிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்றான். ஆமென். இவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு உடனே ஆண்டவர் சமீபத்தில், ஆண்டவர் 1 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சுலாம் நான் பதில் கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். 10 மேல் குருடனுக்கும் 1 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு பதில் இல்லை, ஆன் ஸ்பாட், கொஞ்சம் நேரத்தில் பதிலை கர்த்தர் கொடுத்தான். எசேக்கியாவுக்கு 2 நாள் ஆகல, 1 வாரம் ஆகல. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி வீட்டுக்கு திரும்பி போறதுக்குள்ள திரும்பி கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள காவல் வச்சானு கூட தெரியாது. ஆனா கர்த்தர் உடனடியாக யாரு திரும்பி ஏசாயா அனுப்புறாரு எசேக்கியா கிட்ட, நீ போ சொல்லு, என் தாசன் கிட்ட என்ன சொல்லு, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்,
உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று போய் என் பிள்ளைகிட்ட சொல்லுன்னு சொன்னா. இம்மீடியட் ஆன்சர், சமீபமா இவர் பதில கர்த்தர் கொடுக்க. எப்ப தெரியுமா? எசேக்கியா தன் மனைவி கிட்ட போய் சொல்லல, பிள்ளைங்க கிட்ட போய் வேண்டல, தன்னை உண்டாக்கின பரிசுத்தரான தேவனிடத்துல போய் அவன் ஜெபிக்கும் பொழுது, அவன் சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது, கர்த்தர் உடனடியாக அவனுக்கு பதிலை கொடுத்து, மரித்து போக நீ மரிச்சு. நல்லா கவனிங்க, டாக்டர் சொன்ன கூட நான் நம்ப மாட்டேன். ஆமென். டாக்டர் சொன்ன கூட நான் நம்ப மாட்டேன். நீங்க மரிச்சிருங்க சொன்னாங்க போன்ட்டு வந்துடுவேன். இல்ல வேற யாராவது சொன்ன கூட என்ன பண்ணிருக்க மாட்டேன், நம்பியிருக்க மாட்டேன். சொன்னது யாரு? கர்த்தர் சொல்றாரு. ஆமென். தேவனுடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிமான தீர்க்கதரிசி அனுப்புகிறார். போய் அவன்கிட்ட சொல்லினா சொல்லு, பிழைக்க மாட்டான், முடிஞ்சிச்சு, இதோட என்ன அவனுடைய நாட்கள் முடிந்தது, பிழைக்க மாட்டான், வீட்டு காரியத்தை என்ன பண்ண சொல்லு, ஒழுங்குபடுத்த சொல்லு, மரித்து போயிடுவான்னு சொல்லிடு. அவளை டிக்ளேர் பண்ணுற, போ டிக்ளேர் பண்ண அவன் கிட்ட. இவர் என்ன பண்ணார்? கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொண்டு டிக்ளேர் பண்ணிட்டார், சொல்லிட்டாரு. இப்ப சொன்னதை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். ஆனா நல்லா கவனிக்கணும், சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆனா உன் விண்ணப்பத்தை நீ அவரிடத்தில் ஏறெடுக்கும் போது அவருடைய மனம் மாறி சிலரை தள்ளி போடவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆமென். டிக்ளேர் பண்ணிட்டாரு, செத்துருவே, பிழைக்க மாட்டேன், உன் நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்றாரு. ஆனா எசேக்கியா போய் கெஞ்சுறான், ஆண்டவர் கிட்ட பார்த்து வேண்டுறான். என்ன விண்ணப்பம் பண்றான்? உங்க பார்வைக்கு முன்னாடி நான் உண்மையும் மகா உத்தமமாய் நடந்தேன், உங்க பார்வைக்கு முன்னாடி நலமானதை செய்ததை நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் நினைத்தருளுங்க ஆண்டவரே. கொஞ்சம் அவனை ப்ளீட் பண்றான், கெஞ்சுறான், கேட்கிறான். கேட்ட உடனே கர்த்தனத்தப்பா அவர் என்னத்தமா பண்ணாரு? உடனடியாக ஏசாயாவுக்கு திரும்பி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. 2 நாள் கழிச்சு உண்டாகலங்க, உடனடியாக உண்டாகுது. இம்மிடியட் ஆன்சர். உண்மையா கேட்கிறாரு அவர்கிட்ட எசேக்கியா. அவர் உண்மையா கேட்ட உடனே கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். என்ன தெரியுமா பதில் கொடுத்தார்? போ என் பிள்ளைகிட்ட சொல்லி என்ன தெரியுமா சொல்லியா, அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷத்தை நான் என்ன பண்றேன், கூட்டி கொடுக்குறேன், போய் சொல்லிட்டு சொல்லு. மரிச்சு போவாரு, செத்து போயிடுவாரு, உன் நாட்கள் முடிந்ததை டிக்ளேர் பண்ணதை கர்த்தர் மீண்டும் எழுதுகிறார். எதனால தெரியுமா? உண்மையாய் அவன் நோக்கி பார்த்ததனால, உண்மையா அவன் சுவர்புறமாய் திருப்பினால. அவன் ஒப்பாரி வச்சு அழுவலங்க, அவன் ஓடி குடும்பத்தை சொல்லி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தல. என் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்பதை நம்பி சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். அவன் வேண்டின விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு காலையில் அதை தான் சொல்றேன், உங்கள் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் துருத்தியில் அவர் கணக்கெடுத்து வைத்திருக்கிறார். கொஞ்சம் தூரத்தில், சமீபத்தில், சீக்கிரத்தில் அவைகள் எல்லாவற்றிற்கும் பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மேபி 10 வருஷம் நீங்க அந்த கண்ணீரை நீங்க கண்ணீர் செஞ்சுன்னு இருக்கலாம். இல்ல ஒரு 15 வருஷம் உங்க வாழ்க்கை ஒரே போராட்டத்தில் போயிருக்கலாம். இல்ல ஒருவர் உங்க குடும்பத்தை இழந்ததுனால, ஒரு நபர் உங்க குடும்பத்தை விட்டு போனதுனால உங்கள் குடும்பம் தரையில போய் விழுந்திருக்கலாம். தரை கீழே மாறி போய் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கீழே இறங்கி போயிருக்கலாம். இன்னைக்கு காலையில தேவ பிள்ளைய தைரியமா உனக்கு சொல்ல வருகிறேன். என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன்? என் கர்த்தர் மீண்டும் இல்லாதவர்கள் ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர். என் கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கண்டிருக்கிறார், உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார். அந்த இழப்பின் நிமித்தம் நீங்க ஜெபித்தவங்க ஜெபம், உங்க வேண்டுதல், உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், கேட்டிருக்கிறார், கவனித்திருக்கிறார். அவைகளுக்கு சீக்கிரத்துல பதிலையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் இல்லாதவர்கள் ஒன்றை உருவாக்குகிற தேவன். 2 வசனத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 15:8 என்ன தெரியுமா சொல்ல? துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவரின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவரின் ஜெபமோ அவருக்கு பிரியம். எசேக்கியா போய் ஜெபிச்சாரு, கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆமென். அதே மாதிரி 50வது அதிகாரம் 15வது சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வசனம். ஆமென். இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த நெருக்கத்தின் நேரத்துல, இந்த விழுந்த நேரத்துல அவரை உண்மையாய் நம்ம கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் இருந்து நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு திரும்ப அதே தான். எசேக்கியா குடும்பத்தை போய் கேட்கல, அவனுக்கு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? இல்லாத விழுந்து அவரால் ஒன்று உருவாக்க முடியும் என்று அவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, பூட்டுகிறவரும் திறக்குகிறவரும் அவரே. ஆமென். கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவரே என்பதை அவன் அறிந்து, அழகா 1 சாமுவேல் 2:6 அழகா இருக்கு. கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவரே. நான் வாசிக்கிறேன், அப்பதான் சிலருக்கு அப்பதான் அது புரியும்.
1 சாமுவேல் கர்த்தர் சொல்லுகிறவரும் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இருந்தும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஆமென். அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவர் அவர்தான். இல்லாதவரிலிருந்து ஒன்றை பெயர் சொல்லி அழைக்கிறவர் அவர்தான். இல்லாதவரிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவரும் அவர்தான். அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் ஆதியும் அந்தமுமானவர், எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். ஆமென். அவரை நம்ம தேடும் பொழுது, அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது, கலக்கங்கள் விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் அவைகளுக்கு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆபத்து காலத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுலாம் அவர் நம்மை விடுவிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்ம ஏன் தெரியுமா? அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அவரை நாம் மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். நிறைய நேரத்தில் சொல்வது உண்டு, ஜெபிக்க போங்க. சில நேரங்களில் ஜெபிக்க போகும்போது இருதயத்தில் இருக்கிற பாரங்களும் கலக்கங்களும் பெருகி இருந்துச்சுன்னா வாயில வார்த்தைகள் வராது. வாயில வார்த்தை வரலையேன்னு எழுந்து வந்துடாதீங்க. என்னால ஜெபிக்க முடியலையேன்னு இல்லை, இது நெருக்குது பாஸ்டர், என்னால ஜெபிக்க முடியல, அப்படிலாம் இல்லை சொல்றேன். அப்படி நெருக்கப்பட்ட நேரத்துல வாயிலிருந்து வார்த்தை வரலனாலும் பரவாயில்ல, தேவனுடைய சமூகத்திற்கு போய் அமைதியா கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்க இருதயத்துல இருக்கிற பாரத்தை கூட கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்க இருதயத்துல நீங்க விடுகிற கண்ணீர், உங்க இருதயத்துல நீங்க அந்த படுகிற அந்த வேதனை, உங்க கண்ணுல இருந்து வருகிற கண்ணீர். ஒரு இங்கிலீஷ் பிரேஸ் இருக்கு, your tear speaks louder than your voice. Your tears speaks louder than your voice. அதாவது அர்த்தம் என்ன தெரியுமா? உன் கண்ணீர் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை விட அதிக சத்தமாய் பேசுமா. உங்க வாயிலிருந்து இப்ப பேசுறோம் பாத்தீங்களா, ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஜெபத்தை காட்டிலும் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைஞ்சு போய் கண்கள் இருந்து வருகிற 2 சொட்டு கண்ணீர், நீ பண்ற எல்லா ஜெபத்தை காட்டிலும் அந்த 2 சொட்டு கண்ணீர் நிறைய சத்தத்தை கொடுக்குமா. அதுதான் இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? ஜெபிக்க நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஜெபிக்க முடியலையா? போய் அமைதியா கர்த்தருடைய பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. நீங்க அமைதியா கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்காரும் போது உங்க இருதயத்துல இருக்கிற பாரங்கள் எல்லாம் அப்படியே வெளியே கொண்டு வருவார். உங்க இருதயத்தை நீங்க பேச வேணாம், கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணுல இருந்து தண்ணீர் வரும். இருதயத்துல இருக்க நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நான் நிறைய நேரத்தில் சொல்றது தான், உங்ககிட்ட பணம் இருக்கும் போது, சந்தோஷமா இருக்கிற போது கர்த்தரை நீங்க தேடுறதெல்லாம் விட, இல்லாத போது நெருக்கத்தின் நேரத்துல அவரை தேடும் போது அவர் நிச்சயமாய் நம்ம பதில் கொடுப்பார். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம இருக்கும் போது நல்லா டான்ஸ் ஆடுவோம், ஜாலியா சர்ச்சைக்கு வருவோம். ஆமென். ஆனா இல்லாத பொழுது அந்த ஆண்டவர் என்ன எனக்கு செய்யறாரு, அந்த ஆண்டவர் என்ன எங்களுக்கு செய்யறாரு, அவர் எங்களை பதில் கொடுக்குறாரா, அவர் எங்களை இது பண்றாரா, அவர் இவ்வளவு நெருக்கத்தை பார்த்து தானே இருக்கிறாரு. அம்மா நெருக்கத்தை பார்த்து கலங்காதம்மா, ஐயா நெருக்கத்தை பார்த்து கலங்காத. இந்த நெருக்கம் கொஞ்சம் தூரத்துல போயிடும். அழகாய் பவுல் எழுதினாரே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் கொஞ்சம் தாங்கி நில்லு. உண்மையா அவரை கொஞ்சம் பாரு. இந்த நெருக்கத்துல தான் நீ அவரை அதிகமா பார்க்கணும். இந்த நெருக்கத்தை நீ அவரை பார்க்கும் போது அவருக்கு சமீபமாய் பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உடைஞ்சு போனவங்க பக்கத்தெல்லாம் திரும்பி கொஞ்சம் பாருங்க. உங்க உடைஞ்சு போன பக்கத்தை பார்த்து அதிலிருந்து கர்த்தர் வழி நடத்தி வந்த விதங்களை இன்று நின்று பார்ப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம எவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், ஐயோ அதே பிரச்சனை, ஐயோ இதே போராட்டம், ஐயோ இதே வேதனை, ஐயோ இதே கலக்கம், இதே துன்பம். அதே துன்பம் தான் இருக்கும். கொஞ்சம் அந்த இடத்துல நிதானமா நின்று கொஞ்சம் திரும்பி உங்க கடந்து வந்த அந்த பாதைகளை திரும்பி பாருங்க. கர்த்தர் உன்னை எவ்வளவு அழகாய் அங்கிருந்து இங்க கொண்டு வந்திருக்கார் என்பதை நினைத்தனா இங்கிருந்து நீங்க சீக்கிரமா அந்த பக்கம் போக முடியும். அடிக்கடி என் சபையில நான் சொல்ற வார்த்தை இதுதான். கடந்த காலத்துல கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை நாம் நினைத்து நன்றி சொன்னாலே இப்போது இருக்கிற நெருக்கங்களை நாம் லகுவாய் தாண்டி போக முடியும். இப்போ ஒரு பிரச்சனையை பார்த்து இதுதான் பெரிய பிரச்சனை, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை கர்த்தர் நம்ம வழி நடத்தி வந்திருப்பார். அவைகளை நினைத்தாலே போதும், இந்த பிரச்சனையை கர்த்தர் லகுவாய் உங்களை அந்த பக்கம் கொண்டு போய் விடுவார். இன்னைக்கு காலையில் சொல்ல வந்ததுதான், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா சொன்னேன்? உங்க சத்தத்தை விட உங்க கண்ணில் இருக்கிற கண்ணீர் அதிகமாக சத்தம் பேசணும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா சொன்னேன்? ஆகார் துரத்தி விடப்பட்டால், கடந்து வந்துட்டா, வனாந்திரத்துல வரும்பொழுது பிள்ளை அழுகிறது. ஆகார்
பிள்ளை சாகிறத பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவள் ஓடுகிறாள். அவள் ஒரு பக்கம் ஓடுகிறாள், ஓடி போறா. அவள் ஒரு பக்கம் அழுகுறா, ஏன்னா பிள்ளை சாகிறத பார்க்கணும். ஒரு பக்கம் ஓடி போய் அழுகிறாள். வசனம் சொல்லுது, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு, பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு தேவ தூதன் இறங்கி வருகிறான். நான் அதுதான் சொல்றேன். குழந்தைக்கு பேச தெரிஞ்சுதா? குழந்தைக்கு ஜெபிக்க தெரிஞ்சுதா? இல்லை. பட் குழந்தை அழுதுச்சு. எதுக்கு? பசி. அதுக்கு போறாமேன்னு ஒரு நிலைமை இப்போ பசிக்குது. அப்பங்களும் தண்ணீரும் காலி ஆயிடுச்சு. என்ன பண்றது? வனாந்திரம், தண்ணீர் இல்லை. வாட் தே கேன் டூ? இப்போ அதுக்கு நெருக்கடி நேரம். குழந்தைக்கு அர்த்தமா பசியோட நெருக்கடி நேரம். குழந்தை அழுவ ஆரம்பிச்சது. பிள்ளையின் அழுகுரலை கேட்டு தேவ தூதன் இறங்கி வந்தா. பிள்ளை வாயை தந்து பேசல. ஆகார் ஒரு பக்கம் போயிட்டு அவ ஒரு பக்கம் அழுகிறா. ஏன் அதுதான் சொல்ல வந்தேன். உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தீர் வைப்பார். உன் கண்ணீரை காண்பவர், உன் கதறலை கேட்கிறவர். அவர் உன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்காமல் போவாரோ, இல்லை உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு சமீபமா இல்லாம தான் வராம போயிடுவாரோ? அவர் இறங்கி சமீபத்தில் வருவாருங்க. அவர் சீக்கிரம் நெருங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உன் பிரச்சனைகளை கர்த்தர் முற்றிலும் மாற்றி கர்த்தர் சீக்கிரத்தில் உன்னை அக்கறையில் கொண்டு போய் சேர்த்து உன்னை வாழ வச்சு அழகு பார்க்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார், வல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நொறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த காலை வேளை நான் சொல்ல வந்த நல்ல வார்த்தை, போராடுகிறியா? கொஞ்சம் தூரம் அவரை உண்மையா அந்த போராட்டத்தின் மத்தியில் உண்மையா அவரை நோக்கி பாருங்க. அவர் நிச்சயமாய் சமீபத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். 10 குருடன் அவரை பார்த்து கத்துனான், அவரை பார்த்து அதிக சத்தமிட்டான். சடுதியில சமீபத்துல கர்த்தர் பதில் கொடுத்தார். எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசினால சாக போகிறார் என்ற செய்தி வந்தவுடனே குடும்பத்தை பார்க்கல, சுற்றாரை பார்க்கல, உற்றாரை பார்க்கல. ராஜாவா இருக்கிறவன் வேலையாட்களை கூப்பிட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லவில்லை. உடனடியாக அவன் செய்த வேலை உண்மையாக அவன் ஓடி போனான். எங்க இதெல்லாம் செய்யறதுக்கு இல்லை, அவன் ஓடி போறதுங்க தேவனுடைய பிரசவத்திற்கு. சுவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கினான். எசேக்கியாவின் வாழ்க்கையில கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு காலையில சொல்ல வந்த அந்த வார்த்தை தாங்க. நீ உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் சமீபத்தில் இறங்கியவனுக்கு பதிலை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளையின் அழுகுரல், your cry, your tears will speak more than your words. Your tears speaks louder than your voice. சத்தத்தும் வாயின் சத்தத்தை விட உன் இருதயத்தின் கலக்கத்தினால ஏற்படுகிற வருகிற கண்களின் கண்ணீர் துளிகள் அதிகமாய் பேசும். இன்னைக்கு காலைதான் சொல்ல, உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கதறலை கேட்கிறவர், உன் நெருக்கத்தை பார்க்கிறவர், அலட்சியம் பண்ணாமல் உன் விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் உன் கண்ணீரை கண்டு இறங்கி வந்து பிள்ளைக்கு துறவை கர்த்தர் காண்பித்தார். நல்லா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அதுதாங்க. நீ எப்படி ஜெபித்தால் ஜெபிக்க போகும்போது பதில் வராது, வார்த்தைகள் வராது, பரவாயில்ல, பிரசனத்துல அமைதியா உட்காருங்க. இருதயத்தின் வார்த்தையெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அற்புதம் செஞ்ச கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்யாம போயிடுவாரா? 2 சொட்டு கண்ணீர் தான் என் கண்ணில் வந்தது. இருதயத்திலிருந்து கர்த்தரையே நோக்கி பார்த்தேன். கர்த்தர் அன்னைக்கு ராத்திரி அற்புதம் செய்ய முடியும் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களுக்கும் செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில, இன்னைக்கு ராத்திரி அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களை நீங்கள் பார்க்க காணும்படிக்கு செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சிலர் இந்த வாரத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை காணவும் கர்த்தர் செய்ய முடியும். அடுத்த 10 நாளைக்குள்ள சிலர் அற்புதங்களை காண முடியும். உண்மையா நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் அற்புதங்களை செய்து உன் வாழ்க்கையில சமீபித்து வந்த அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கலவாத. அலைக்கடலை போல உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் அலைமோதி கொண்டிருக்கலாம், பரவாயில்ல, கலங்காம நில்லு. சீக்கிரத்துல சமீபத்துல கர்த்தர் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். உன் கரங்களை பிடித்துக் கொண்டு எடுத்து உன்னை தூக்கி நிறுத்த கர்த்தர் வந்திருக்கிறார். கடந்ததை நினைச்சு தயவு செஞ்சு கலங்கி போய் நிற்காதீங்க. கடந்தது எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் நம்ம எப்படி நடத்தி வந்தார் என்கிற விதங்களை பார்த்து இன்னும் அவர் அண்டையில சேர்வோம், இன்னும் அவர் அண்டை ஓடுவோம், இன்னும் அவர் அண்டை உண்மையாய் போய் சேவிப்போம், இன்னும் அவரை உயர்த்தி காண்பிப்போம். ஏன்னா கடந்து வந்த பாதைகள் கடினமா இருக்கும் பொழுது அவர் தானே என்னை தோளில சுமந்தாரு, அவர் தானே என் கரங்களை பிடிச்சு வந்தாரு. என் உற்றார் உறவினர்களை விட்டு போகும்போது என் கரம் பிடிச்சு என்னை தோளோடு தோல் கோர்த்து என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு அந்த முள்ளுள்ள
பாதையிலும் என்னோடு கூட நடந்து வந்தாரே அவர் தானே. கடந்து வந்த பாதைகள்ல கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை பார்த்து அவரை உயர்த்த ஆரம்பிங்க. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைகள்ல சமீபமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலைவேளை அப்படியே என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். சமீபமாய் கர்த்தர் உன்னை நெருங்கி வருகிறார், விரைந்தோடி வருகிறார். அவரை உயர்த்த ஆரம்பிங்க. உண்மையாய் அவரிடத்தில் கேளுங்க, உண்மையாய் அவரை வேண்டுங்க, உண்மையாய் அவரை கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஜீசஸ். அவரை வேண்டிக் கொள்ள போகும் பொழுதா, அவரை தொழுது கொள்ள போகும் பொழுதா இவ்வளவு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்டுள்ள ஜெயம் எது? ஹல்லேலூயா. நீ அவருடைய பாதத்திற்கு போனாலே அவர் உனக்கு சமீபமாய் வருகிறார். என் பிள்ளை சம்திங் my child want to tell something to me, ஏதோ என் குழந்தை என் பிள்ளை என்கிட்ட சொல்ல வருகிறது என்று அவர் இறங்கி வந்து ஆவலோடு கேட்க இருக்கிறார். Go to the presence. அவருடைய பிரசன்னத்துக்கு உண்மையாய் போங்க. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்க. உண்மையாய் கூப்பிடுங்க. சாக்கு போக்குக்காக போகாதீங்க. அப்பா அம்மா சொல்றாங்கன்னா போகாதீங்க. அண்ணன் சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு அப்படின்லாம் போகாத. உண்மையா அவரோட பாதத்துல உட்கார்ந்து பாரு. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதுக்கு அப்பா அம்மா போய் ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பாஸ்டர் ஜெபிக்க சொன்னாங்க ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து உண்மையான தேவனுடைய அந்த அன்பை உணர்ந்து அவர் எனக்கு அற்புதம் செய்வார்கள் உண்மையான விசுவாசத்தினால அவர் அண்டை நீ போகும்போது அவர் நிச்சயமா அவனுக்கு அற்புதங்களை செய்பவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் நிறைய பேர் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? தேவைக்கு போவோம், கர்த்தர்கிட்ட கடமைக்கு போவோம். ஐயோ ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்களே, டெய்லி போய் ஜெபம் பண்ணணும், வேற வழி இல்லை. பைபிள் படிக்க சொல்லிட்டாங்களே, அந்த பைபிளை டெய்லி படிச்சுதான் அவனை வேற வழி இல்லை. அந்த கடமைக்குன்னு செய்யாதீங்க. உண்மையா நீங்க அவர் மேல இருக்கிற அன்போடு போய் அவரை தேடி பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு சமீபமாய் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பத்திமை கூட யார் சொல்லியும் கேட்கலங்க, அவன் இருதயத்துல ஏவப்பட்டது. உண்மையா குரல் கொடுத்தான், அற்புதம் நடந்தது. எசேக்கியாக்கு யாரும் சொல்லலை, அவர் இருதயத்துல உண்மையாக அவரை போய் தேடினார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆக வனாந்திரத்தை அந்த குழந்தைக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அது ஜெபத்தை கண்ணீரினால் வெளியே கொண்டு வந்தது. பசி ஒரு கொடுமை, அதை வெளியே கொண்டு வந்த விண்ணப்பத்தை, அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டு அந்த குழந்தைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். துறவை கண்களுக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு நீ உண்மையாக அவர்கிட்ட போகும்பொழுது இல்லாதவைகளிலிருந்து ஒன்று உருவாக்குகிற தேவன், எல்லாவற்றையும் தம்முடைய வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன். உனக்கு எது இல்லையோ, உன் விண்ணப்பம் எதுவோ அதை கர்த்தர் செய்து முடிப்பேன். இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபிக்க போகும்போது ஒரு விசுவாசம் இருக்கணும். என் அப்பாவால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை, என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நினைச்சார்னா தம் பிள்ளைங்களுக்காக எதை வேணா செய்வார். நம்ம தமிழ் இந்த சென்னை பாஷையில் சொல்லுவாங்க, அதை நான் சொல்றேன். அவர் நினைச்சார்னா உங்களுக்காக தர லெவலுக்கு கூட இறங்குவார். ஆமேன். நீ ஒரு ஆமேன்னு சொல்லிடணும். ஆமேன். அவர் நினைச்சார்னா, அவர் உனக்கு இதை செய்யாம நினைச்சிட்டார்னா தர லெவலுக்கு கூட இறங்கி உனக்காக செய்து முடிக்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஏன்னா அவர் உனக்காக ஜீவனையே கொடுத்தார். சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நமக்காக தாழ்மையிலே தாழ்மையை தரித்து கொண்டு அந்த கல்வாரியில அந்த கொடுங்கோர சிலுவையை சுமந்து அரை நிர்வாணமாய் தொங்கி உனக்காக ஜீவனையை கொடுப்பார்னா இன்னைக்கு தர லெவல் இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்யறதா அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் என் அப்பா எனக்காக எதை வேணா செய்து முடிப்பார். ஆமென். ஸோ கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார். உண்மையாய் இப்ப பாருங்க, அவரை கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே,
சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசுவை பார், பதறாதே மனமே. கரமுயர்த்தி போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசுவை பார், பதறாதே மனமே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாழ்த்துதோ அனுதினமும், வருங்கால பயங்கள் எல்லாம் வாழ்த்துதோ அனுதினமும். அருளாளர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, இந்த அருளாளர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, அனைத்தையும் கொடுத்து விடு. கரமுயர்த்தி சொல்லுவோம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாளர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. இந்த காலை வேளையில இயேசுவை நோக்கி பார்த்து, அப்பா எல்லாம் எங்களை வாட்டி வதத்து கொண்டிருக்குதுப்பா, இன்னைக்கு உண்மையா உங்களை நோக்கி பார்க்கிற, நீங்க சமீபத்து வந்து அற்புதம் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உண்மையாய் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே என்று சொன்னீரே ஆண்டவரே. உண்மையாய் நோக்கி கூப்பிட்டவர்களுடைய சில வாழ்க்கையை நாங்கள் இன்று பார்த்தோம். அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் சமீபத்தில் தான் அற்புதம் செஞ்சிருக்கீங்கப்பா. இன்னைக்கு உண்மையாக நோக்கி பார்க்கிறோம் டாடி. கர்த்தர் சமீபத்தில் எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. கடந்ததை நினைத்து நாங்கள் கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே என்று சொல்ல எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே இருக்கிறதுல கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லலாமா? போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசுவை பார், பதறாதே மனமே. உங்களை பார்த்து உங்களை நீங்களே சொல்லிக்கோங்களேன். சில நேரத்தில் முகம் சிரிப்பா இருக்கும், இருதயம் கலங்கி போயிருக்கிறோம். காரணம் அத்தனை பிரச்சனை. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு உண்மையாக நோக்கி பாரு. மனதை பார்த்து சொல்லுங்க, உங்க நெஞ்சப்பா, உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க. இருதயமே கலங்காத, தேவன் மேல விசுவாசமாயிரு. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார், சகலத்தையும் உனக்காய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை உங்க இருதயத்திற்கு நீங்க கொடுங்க. இன்னைக்கு பார்த்து ஒரு வார்த்தை திரும்ப சொல்லலாமா? போராடும் என் நெஞ்சமே, பல துன்பங்களை நினைத்து புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசுவை பார், பதறாதே மனமே. அன்னைக்கு இயேசு இருந்தார், கண்ணை திறந்து விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார், எசேக்கியாவுக்கு போய் வாழ்ந்த அந்த செய்தியை சொன்னார். தேவதூதன் இறங்கி வந்து பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அன்று கிணறை, அந்த துறவை திறந்து கொடு கண்களுக்கு காண்பித்தார். இன்னைக்கு அவங்களாம் நம்ம கூட ஏசாயா இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் மரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு
பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தரை நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஒருவருக்கு ஒரு தூதனை கர்த்தர் பாதுகாவலுக்கிட்டு இருக்கிறார். அவன் விண்ணப்பத்தை எல்லாம் அவன் வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு போய் சொல்ல, இன்னைக்கு அந்த பெரிய பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவர்கள் காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன வார்த்தை இன்னைக்கு மெய்யாகும்படிக்கு அவன் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அவர் பதில் கொடுப்பான். சமீபத்தில் பதில் கொடுப்பான். சமீபமா இருக்கிறார். அதை நம்புங்க, விசுவாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வரணும், மோசே வரணும், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போல என்னை வழிநடத்த மோசே வரணும், மோசேக்கு பின்னாடி யோசுவா வரணும், அதுக்கடுத்து கிதியோன் வரணும், தெபோரா வரணும் நியாயம் தீர்க்க, அல்லது சாமுவேல் வரணும் தீர்க்கதரிசி சொல்லி நியாயம் தீர்ப்பதற்கு சாமுவேல் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்பது இல்லை. இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் காட்டிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் அண்டை நீ போகும் பொழுது அவர் உனக்காய் சமீபத்த அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியான ஒரு அடியை பாடி நாம் முடிக்கும் போது அன்பண்ண முன்ன வந்து ஜெபித்து நமக்கு முடிப்பாங்க. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே, கடந்ததை நினைத்து இனம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. கரமுயர்த்தி ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. Praise the Lord. Hallelujah. உண்மையான இந்த காலை வேளையில ஆராதனை முதற்கொண்டு நல்ல பாடல்கள் முதற்கொண்டு நல்ல தேவ செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். அருமையாய் முதலாவது 3 காரியங்களை 3 பாயிண்ட்ஸ் நல்லா அருமையாக பாஸ்டர் கொடுத்தாங்க. ரொம்ப எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதலாவது பர்தேமை கொடுத்து சொன்னாங்க. அந்த பர்தேமுக்கு உடனே அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இவ்வளோ அருமையாய் அவனுக்கு அந்த பார்வை கிடைத்தது. ரெண்டாவதாக எசேக்கியா தன் காரியங்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது அந்த வேளையிலே அவன் ஆண்டவரை நோக்கி அவனுடைய உண்மையும் உத்தமத்தையும் அவன் கர்த்தரை நோக்கி அவன் மண்ணிடத்தில் போல அந்த தேவனை நோக்கி அவன் பார்க்கும் பொழுது ஏசாயாவை கூப்பிட்டு மறுபடியுமா சொன்னார், அவனுக்கு 15 வருஷங்கள் நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி. மூன்றாவதாக ஆகானுடைய கண்ணீரை, தன் குழந்தை அழுகிறதை கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவர் அந்த குழந்தையினுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்காக வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை ஏற்படுத்தின தேவன். இல்லாதவை எழுகிறத்திலிருந்து இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். எவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அதோடு கூட பாஸ்டர் ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். அருமையாக ஒன்றுமே இல்லாத நேரத்தில் 30ஆம் தேதி அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் தன் இருதயம் அழுது பொழுது நிச்சயமாக தேவன் அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அருமையான இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தரே எங்களை ஒன்று கூடி உடைய நாமத்தை உயர்த்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ தந்த நல்ல இந்த தருணத்திலே நாங்கள் அப்பா உம்மை ஸ்தோத்தரித்தோம், உம்மை துதித்தோம். நீ தந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரை துவக்கம் முதல் முடிவு வரை தேவாவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே
அப்பா நீ தாசர் மாதிரி நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரை வந்து ஆண்டவரை இசைக்கருவிகளை வாசிக்கிற அந்த அன்பு தம்பிக்காக ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களையும் எதிர்காலத்தையும் தேவனை கர்த்தர் நீ பொறுப்பெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொலியில் யாவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிருபை நீரின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போலாகிறது.